தக்காளி இப்போ நீங்க செய்யற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க. நான் என்ன செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வரல. கை மனம். அதாவது இது 3 கிலோ தக்காளி, இது ஒரு 35 மிளகா, காஞ்ச மிளகா. 3 கிலோ தக்காளிக்கு 30 மிளகா போட்டுக்கலாம். கணக்கு 30 போடலாம். 1 கிலோ 10 மிளகான்னு கணக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அளவு, அது என்ன சாத்துக்குடி அளவு, எலுமிச்சம்பழம் அளவு, அந்த புளி இந்த அளவு, கோதுகு இது இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரைஸ் குக்கரில் எது என்ன இந்த தடவை நான் நானே பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இல்லைன்னா கொதிச்சு அடுப்பு எல்லாம் நாரி போயிடும். முதல்ல தாளிக்கவே கூடாது, உப்பும் போடக்கூடாது. உப்பு போட்டாலும் ஜாஸ்தி கொதிக்கும். அதனால வந்து முதல்ல தாளிக்கவும் கூட, உப்பும் போடக்கூடாது. இது மட்டும் அரைச்சி கொதிக்க விட்டு அந்த தலைப்பழத்தெல்லாம் கொதிக்கிறது அடங்கி சலசலன்னு வரும்போதே நிறுத்திடணும். புளி வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, மொத்த புளியும் போடாது. பாதி புளி இதில் போடு, பாதி காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து இந்த தக்காளி. எதுக்குன்னா இந்த தண்ணிக்கு பதில் அந்த தக்காளியை வச்சு இதை அரைக்கணும். இப்போ நல்லா இருக்காது அது மாதிரி. இப்போ தக்காளி வந்து இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அரைக்கிற. அடுத்தடுத்து நீ தக்காளி இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம், மிளகா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம், மிளகா அரைக்கிறதுக்காக தான் அவளை நைஸாக அரைக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா நான் இது அரைக்கும் போதே நான் காமிக்கிறேன். பொடி இருக்கு, நான் பொடி போட்டு பண்றேன்னாலும் மிளகா டேஸ்ட் தாராளமாக போடலாம். மிளகாத்தூள் இது கூட தான் போடணும். ஆனால் நம்ம வந்து பாரு, இப்போ மிளகா அப்படி அரைச்சிருக்க திப்பியாக தான் இருக்கும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது. இது பரவாயில்ல, இது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி அரைக்கலாம். கையெறி போகலாம். ஒன்றும் பண்ணாது. இவங்க தக்காளி வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை. இந்த பாருங்க, இப்படி கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெண்ணெய் மாதிரி அரைச்சிங்கன்னா வலுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்க, ஒரு திப்பியாக தான் இந்த நான் புளிஞ்சே காமிக்கிறேன். இந்த பாருங்க, திப்பியாக தான் இருக்கணும். நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. அந்த கொஞ்சம் அந்த வாயில் அந்த இது பட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வலுன்னு இருக்கும். இது அப்படியே நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக உட்காந்து டிவி போடுங்க. அது பாட்டுக்கு முடிஞ்சிட்டு தண்ணி வற்றினோன்னு உங்களை கூப்பிடும். ஏன்னா வந்து அடியில் டக்குன்னு தானாகவே ஆஃப் ஆயிடும். அதான் ஒரு வசதி. தண்ணி சத்து கம்மியாச்சுன்னா தானாகவே ரைஸ் குக்கர் ஆஃப் ஆயிரும். ஒரு வேளை தீஞ்சு போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து, நான் வந்து பக்கத்துலேயே இருந்து அந்த தண்ணி கொதிக்கிறதெல்லாம் அடங்கி சலசலன்னு வரும்போதே தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிங்க. ஒரு 2-3 தடவை கிண்டி விடணும். கிண்டி விடாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த ரைஸ் குக்கரில் போட்டு இது கொதிக்கும் போதே இதை பாதியில் எப்படி இருக்கும், கடைசியில் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். இந்த பூண்டு எப்போ போடுவோம்? இது வந்து அந்த இப்போ எண்ணெயோ உப்பு போட்டிங்கன்னா ஜாஸ்தி தெரியும். உப்பையும் போடக்கூடாது. இது வந்து கெட்டியாக ஒன்று கடாயில் வந்து தாளித்து இதை தூக்கி கொட்டி 5 கலர் இறக்கணும். அவ்வளோதான். நம்ம பண்ணும்போது இடம்லாம் தெரிக்கும் அப்படிங்கிற பயமே இருக்காதான். அதனால் இப்போ பார்ப்போம். நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதை மூடி போட்டு வச்சிடலாம். அதை குக்காகட்டும். வெந்தயம் வந்து நல்லா அந்த ஒரு பிடி அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பிடி அளவுக்கு வெறும் வானலியில் வறுக்க சொன்னாங்க. அதை எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனை வருது. நல்ல வாசனை வரணும், கருகக்கூடாது. இல்லை, வாசனை நல்லா வருது. என்னது கருகக்கூடாது? வருதா? அங்கே வாசனை வருதா? இப்போதான் வர ஆரம்பிக்குது. அந்த வாசனை தான் வந்து உனக்கு தொக்கு நல்ல வாசனை வரும். பிளேட் எடுத்துக்கோ. இப்போதான் ஒரு நல்லா ஒரு வாசனை. கொட்டிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோ. இப்போ வந்து பெருங்காயத்தை நம்ம அந்த அளவு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த அளவுலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பிரித்து விட்டுக்குவோம். ஏன்னா அப்போ நல்லா உள்ளே எல்லாம் நல்லா பொரியும். பெருங்காயத்தை பொரிச்சு போட்டால் தான் வாசனையாக இருக்கும். போடலாம். நான் தூள் பெருங்காயம் போட்டேன், அவ்வளோ வாசனை இல்லை. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்படிதான் போடணும். இதுதான் ப்ரொசீஜர். என்ன போட்டீங்க? இது வந்து எங்கள் சித்தி, இந்த திண்டிவனம் சித்தி இருக்காங்களே கிராமத்தில், அவங்க பண்ண மெத்தடு. அவங்க வந்து என்ன தருவாங்க, ஆட்டுக்கல்லையே ஆட்டுவாங்க. மிளகாயும் புளியும் போட்டு தக்காளியை போட்டு ஆட்டுவாங்க, தண்ணி ஊற்றாம. ஆட்டி எடுக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சா தண்ணியாக வருது. எங்கள் சித்தி அரைச்சி எடுப்பாங்க, அப்படி கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து கொதிக்கிறது வந்து கம்மியாக, டைமும் கம்மியாக இருக்கும். கையிலையும் மிக்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உப்பு கூட போடணும்.
உப்பு ஜாஸ்தி போடணும். அதாவது ஜாஸ்தின்னு இல்லை, அந்த அளவு. இப்போ நம்ம வந்து இப்போ போட போகிறது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி முக்கால் உப்பு தான் போடணும். ஊறுகாய் மாதிரியே போட சொல்கிறீங்க? ஊறுகாய் மாதிரி முழு உப்பு போடணும். போட்டுட்டு எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா கிளறி வச்சுன்னா தாராளமாக 1 வருஷம் வரும். நான் உப்பு கம்மி பண்ணிடுவேன். கம்மி பண்ணிவிட்டு இதை தொக்கை வந்து கிளறி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் போடுற உப்புக்கு தொக்கை ரொம்ப நாள் தாங்காது. நீங்கள் வருஷத்துக்கு வச்சுக்கிறதா இருந்தால் இந்த 3 கிலோ தக்காளிக்கு தாராளமாக ஒரு அழகு உப்பு போடலாம். இப்போ 1 அளவுக்கு வரைக்கும் போடணும். ஒரு அளவுக்கு தாராளமாக போடலாம். அது கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு வந்து கெட்டு போகாமல் வருஷத்துக்கு இருக்கும். உப்பு தான் நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. அதனால தான் வந்து ஊறுகாய் சாப்பிடாதீங்கன்னு நாங்கள் வந்து உப்பை கம்மி பண்ணிட்டு சாப்பிட்றோம். இது காட்டுங்க. நல்ல நல்ல பொரியோடு பொரிஞ்சிருச்சு. இல்லைடா கட்டி கட்டியா நிற்கா. நல்லா குத்தி விட்டு பாரு. உள்ள பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் அது வேலை முடிஞ்சது. பணியாரம் மாதிரி ஆயிடுச்சு. போதும். அப்போ எடுத்து இப்போ வந்து அதுக்கு இதுக்கு ரெண்டுத்தையும் கொண்டு வைக்காம இல்லை வெள்ளை பணியாரம் மாதிரி கந்தரப்பா மாதிரியே இருக்கு. அதனால தான் ஸ்வீட்டாக இருக்குது உங்களுக்கு. விஷ கிருமிகள். மிக்சியில் வந்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மிக்சியில் இது 1-2 நுண்ணுக்கும். அரைக்கக்கூடாது. 1-2 நுண்ணிக்கணும். அம்மியில் தட்டணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மிக்சியில் வந்து விப்பரில் ஒரு 2 போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம இப்போ தொக்கு தாளிக்கும் போது காமிக்கிறோம். உடையணும். இந்த மாதிரி நடுவில் பாரு இப்படி ஜவு மாதிரி வருது. பொரியல இது என்ன ஆகும்னா அப்படியே கட்டியே நிற்கும். மருமகளை மிரட்டுறீங்க. இல்லை கரெக்டாக பக்குவம் இருந்தால் தானே உங்களுக்கு டேஸ்ட் வரும். அப்புறம் அம்மா செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, அதை கரெக்டாக டேஸ்ட்டு பக்குவம் தெரிஞ்சுக்கணும். அம்மா பாசம் அன்பு எல்லாம் கொட்டி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டேன்னு. ஐயாக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்குமா நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா? நான்வெஜ். யார்? கனகதாசன் ஐயாக்கு. ஆமாம், அப்பாவுக்கு வந்து நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பிடிக்கும். ஆனால் வந்து அவர் பண்ணுற நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் நம்மளாலாம் முடியாது. அந்த மாதிரி அதாவது வந்து உப்பு, அதாவது ஒரு சமையலுக்கு தேவையானது எண்ணெய், உப்பு, காரம் 3மே கிடையாது அப்பாவுக்கு. எண்ணெய், உப்பு, காரம் 3மே இருக்காது. அப்பாவுக்கு பண்ணுறது வந்து ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 ட்ராப் எண்ணெய். அது வந்து அப்பா சாப்பிட்டுட்டு மிச்சம் வெளியில் வந்துச்சுன்னா நாங்கள் அது ரீமாடல் பண்ணுவோம். எங்களால் நான் சாப்பிடவே முடியாது. ஆனால் பாவம் அப்பா தன் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக தன் வாயை கட்டுப்படுத்தி அவர் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து வஞ்சர மீன் வந்து சூப் வைப்பாங்க அம்மா. ஒன்றுமே இருக்காது அந்த சூப்பில். ரொம்ப அந்த சூப்பை வந்து வாயிலே வைக்க முடியாது. அது அப்பா சாப்பிடணும்னு ஒரு ஆவல். அதனால அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்பா. அது அப்பாவோட சாப்பாடுலாம் ரொம்ப மோசம். உடம்புல வந்து கொஞ்சம் சுகர் இதெல்லாம் இருந்தனால அந்த சாப்பாடெல்லாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வயசு இருக்கும் போது அப்பா சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. அம்மாவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட முடியாததெல்லாம் கட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் அப்பா. அது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு வரும்போது என்ன அப்பாவோட கஷ்டத்தை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐயா வெஜ்ஜே சாப்பிட்டதில்லை. இந்த செட்டிநாடு ஐட்டம்ஸ் வெள்ளை பணியாரம் பணியாரம்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ரெஷர் இருக்குது, அதனால வெள்ளை பணியாரம் ஒன்று. நம்ம பச்சை முறுக்குன்னு ஒன்று போடுவாங்க. பச்சை முறுக்குன்றது வந்து முறுக்கு பொழியும் போதே வந்து போட்டு ஒரு செகண்டில் முறுக்கு எடுத்துருவாங்க. அது சாஃப்டாக இருக்கும் அந்த முறுக்கு. அந்த முறுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எண்ணெய் நிறைய கோத்துக்கிட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப அம்மா பேப்பர்லலாம் இருட்டி கொடுப்பாங்க. ஐயோ வேணான்னு அப்பா பயந்து சும்மா 2 பீஸ் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க அப்பா முடியாமல் போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முடியாமல் போச்சு. அது எல்லாமே பிடிக்கும். வெஜ்ஜுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து கீரை, தினம் கீரை உண்டு. அந்த கீரை எப்படின்னா வந்து அரிசி கழுவின தண்ணியில் வந்து அந்த கீரை போட்டு ஜீரகத்தை கையில் தேய்ச்சி போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போடுவாங்க, துளியோண்டு உப்பு போடுவாங்க, வேக வச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. எண்ணெய் எதுவுமே கிடையாது, காரமும் கிடையாது. அப்பாவோட சமையல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்மளால அவர் கண்ட்ரோல்டாக சாப்பிட்டாரு, கண்ட்ரோல்டாக இருந்தார். அந்த மாதிரிலாம் இருந்தார். பார்த்தீங்களா, எங்கள் தாத்தா எல்லாருக்கும் பேர், பணம், புகழ் எல்லாருக்கும் சேர்த்து வச்சிட்டாரு. ஆனால் அவர் லைஃப்பை அவர் சாப்பாட்டில் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. வாட் அ மேன். அமேசிங்ல. இப்போ வந்து அந்த கையில தேய்க்கிற மாதிரி கொதிக்கல. ஆமா, நல்ல கெட்டி ஆயிடுச்சு. சலசலன்னு இருக்கா? இல்ல சுத்தமா வத்திச்சு. இல்ல சலசலன்னு கொதிக்குதா தப்ப தப்பான்னு கொதிக்குதா?
சலசலம் தான் கொதிக்குது. இது சொல்கிறேன், அதாவது இது வந்து மேலே தெரிக்காது. இந்த மாதிரி போச்சுதுன்னா தவ தவன் பெருசு பெருசாக முட்டை விட்டு உடச்சதுன்னா மேலே தெரிக்கும். பவர் தைரியமாக நிற்கிடலாம், ஒன்றும் ஆகாது. இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். இது இந்த நேரம் கொஞ்சம் நேரம் மொத்த விடலாம், இன்னமும் மொத்த விடலாம். மொத்த விட்டிங்கன்னா இன்னமும் கேஸ் கம்மியாகும். உங்களுக்கு ரொம்ப வசதி வந்து இந்த கரண்ட் அடுப்பு இப்போதைக்கு தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எடுத்து கடையில் தாளிச்சிடலாம். கையில் தெரிச்சது பூரா மூடியில் தான் இருக்குது. இப்போ தாளிச்சு விட்டுடலாம். நல்லா வத்திடுச்சு. நல்லா வத்திடுச்சுல. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது தக்காளி தொக்கு பண்ணுறது. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. தக்காளி தொக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கா. வீட்டுக்கு வந்த பிறகு எத்தனை நாள் பண்ணுறாங்க அதை பார்ப்போம் நம்ம. உன் தக்காளி தொக்கு இருந்தால் சொத்தே எழுதி வச்சுருது. ஆமாம், ஐ லவ் தக்காளி தொக்கு. அதில் ஒன்றும் போடலையே. என்னது? உப்பு. உப்பு அந்த பொடி அது கடைசியாக தான் போடணும். உப்பு வந்து இனிமேல் தான் போடணும். உப்பு போடாதனால தான் அந்த கொதிப்பு ஜாஸ்தி இல்லை. கடுத்து போயிடும். இல்லைன்னா நான் எவ்வளோ ஜாலியாக உட்காந்து தக்காளி தொக்கு பண்ணுறேன் போது. அதாவது உப்பு ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா தடப்பதான் கொதிக்கும் வெளியில். அது இல்லாமல் வேற வந்து ஒரு மாதிரி அந்த தொக்கு வந்து கடுப்பு எடுத்துது. என்ன சாப்பிட்டாலும் உப்பு கச்ச மாதிரியே இருக்கும். அதனால எப்பயுமே கடைசியாக உப்பு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. எல்லா சமையல்லையும் கடைசியாக உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் போடக்கூடாது. இப்போல்லாம் எடுத்து வெங்காயம் வளர்க்கும் போதே உப்பை போட்டு விடுறாங்க. எப்பயுமே கடைசியாக போட்டு பாருங்கள். அந்த காலத்து எங்கள் அத்தையோட சமையல் எல்லாம் வந்து இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் உப்பு போடுவாங்க. போட்டு வச்சுட்டு அது சாப்பிட்றதுக்கு எப்படியும் வந்து அவங்க காலையிலே சமைச்சிருவாங்க. 2 மணி நேரம் ஆகும் அது சாப்பிட்றதுக்கு. 2-3 மணி நேரம் ஆகும். அப்பயே அது ஊறிடும் நல்லா. இப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஆரம்பத்துலேயே உப்பை கொட்டி பதக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த டேஸ்ட் வேறு மாதிரி. உப்பு வந்து கடைசியாக போட்டு பாருங்க. கிளறு நீ என்ன எழுப்பு இதில் ஒன்றும் இல்லை. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி அந்த சலசலப்பை அடங்கி எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள். தண்ணி சலசலப்பே இல்லை பாருங்கள். எப்படி மேலே எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அல்வா மாதிரி விழுகும் பாருங்கள். கரண்டிலையும் பாருங்கள் எண்ணெய் நிற்கும். சொத்துன்னு வந்து விழுகக்கூடாது. அந்த மாதிரி இதுவா. இப்போ அந்த பொடியை போட போகிறேன். பொடியை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். என்ன பொடி சொல்லுங்கள்? இது வந்து பெருங்காயமும் வெந்தயமும், அவ்வளோதான். இது நம்ம இறக்கிடலாம். ஆற வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான தக்காளி தொக்கு எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட். இப்போ வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் என் பேரனுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அதனால் இனிமேல் அடிக்கடி என் பேரனுங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதாங்க, நம்ம தொக்கு ரெடி. தேங்க்யூ. பாரு இப்போ பாரு, நீ பாரு, நீ வாயில் வச்சு பார்த்துட்டு சொல்லு. உப்பு புளிப்பு எனக்கு இதில் நான் பண்ணதை விட இது நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். வணக்கம். நல்லா இருக்குது. நல்லா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அருமையாக இருக்குது. சூப்பர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ரொம்ப வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லணும். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன்.